ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகர ராசி பெண்களிடம் சில குறைபாடுகள் இருந்தாலும் பழகியவர்களிடம் அவர்கள் காட்டும் நகைச்சுவை அவர்களையே மறக்க செய்துவிடும். அவர்களுடைய மென்மையான நடைமுறைக்குள் உறுதியான உள்ளம் அமைந்திருக்கும். வேகத்தை விட விவேகத்தையே அதிகமாக மேற்கொள்வார்கள். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உறுதியாக இருக்கும். மகர ராசி பெண்கள் முகத்தில் புன்னகையுடன் காணப்படுவார்கள். அத்துடன் கொஞ்சம் கலகலப்பும் சேர்ந்துவிட்டால் அவர்கள்தான் மகர ராசி பெண்கள் என கண்டுபிடிப்பதில் கஷ்டம் இருக்காது. நகைச்சுவை உணர்வும் கலகலப்பான பேச்சும் மகர ராசி பெண்களை பலருக்கும் பிடிக்க செய்துவிடும். அதே சமயம் தன்னடக்கம் கொண்ட அவர்கள் உரையாடும் போது ஆழ்ந்த அர்த்தத்துடன் பேசுவார்கள். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் ஆழத்தை அறிய முற்படுவார்கள். எந்த கூட்டத்திலும் அவர்களை தனியாக கண்டுபிடித்து விடலாம். தன்னுணர்ச்சியை அதிகமாக வெளிக்காட்டாமல் ஒரு புன்முறுவல் மூலம் நட்பை சம்பாதித்துக் கொள்வார்கள். பல நேரங்களில் கலகலப்பாக இருக்கும் மகர ராசி பெண்கள் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள். பழமையை விரும்பும் பெண்களைப் போல தோற்றமளிப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளும் புதுமை விரும்பும் பொறி இருக்கும். மகர ராசி ஆதிக்கத்தில் பிறந்த பெண்களின் எளிமையான தோற்றம் பலரது இதயத்தை கவரும் தன்மை கொண்டது. வாழ்க்கையில் நல்லவை அனைத்தும் நடக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தங்களுக்கும் தாங்கள் அன்பு செலுத்துபவர்களுக்கும் நல்லதையே எண்ணுவார்கள். அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதை விட கிடைப்பது தரமானதாக இருக்க வேண்டும் என விரும்புவார்கள். சந்தையில் சாதாரணமாக கிடைக்கும் பொருட்களை அதிகமாக வாங்குவதை விட தரமான ஒரு பொருளை வாங்குவதையே அவர்கள் விரும்புவார்கள். மகர ராசி பெண்கள் சீக்கிரத்தில் உணர்ச்சி வசப்படும் தன்மை கொண்டவராக இருப்பார்கள். அதே சமயம் சிலர் நடைமுறை வாழ்க்கையை உணர்ந்து செயல்படுவார்கள். நடைமுறை வாழ்க்கையை ஒட்டி செல்லும் போது எளிதில் உணர்ச்சி வசப்படும் நிலையில் மாற்றம் ஏற்படலாம். எதிலும் புதியவை வேண்டும் என எதிர்பார்க்கும் அவர்களிடம் அவசர புத்தியும் நிதானமின்மையும் காணப்படும். ஒரு செயல் நடந்து முடியும் வரை பொறுக்க மாட்டார்கள். ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் போதே கடைசி பக்கத்தில் என்ன இருக்கின்றது என்று பார்த்து விடுவார்கள். பொழுது எப்படி விடுகின்றது என்பதை பார்க்க இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கும் எண்ணம் கொண்டிருப்பார்கள். அவர்களிடம் பொறுமை உள்ளது என்று கருதும் போதே அவசர புத்தியும் தலைக்காட்ட தயங்காது. ஆனால் வாழ்க்கையில் இந்த அவசர புத்தி ஆகவே ஆகாது. மகர ராசி பெண்களிடம் தன்முனைப்பு, அதாவது ஈகோ அதிகமாக இருக்கும். முதிர்ச்சியின் போதுதான் வாழ்க்கையின் அர்த்தம் அவர்களுக்கு அதிகமாக தெரிய வரும். சில நேரங்களில் ரிஸ்க் எடுக்கவும் தயங்க மாட்டார்கள். ஆனால் பொதுவாக எதற்கும் வளைந்து கொடுக்கும் இயல்பு அவர்களிடம் வாய்க்கப்பெறும். இந்த குணநலன்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என கூற முடியாது. மகர ராசியில் பிறந்த பெண்கள் அமைதியாக உறுதியாக பணியாற்றும் பெண்களாக இருப்பார்கள். இலக்கை எட்டுவதில் குறிக்கோளுடன் செயல்படுவார்கள். இவர்கள் பணியில் சில சமயங்களில் மின்னல் வேகமும் இருக்கும். சில நேரங்களில் நத்தை வேகமும் இருக்கும். எப்படியோ எடுத்த காரியத்தை முடித்து விடுவார்கள். கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று கருதி அதற்காக செயல்படுவார்கள். எதை செய்தாலும் அவர்களுக்கு ஒரு தூண்டுகோல் தேவை என்று கருதுவார்கள். மகர ராசி பெண்களுக்கு மட்டும் சரியானதொரு துணை கிடைத்துவிட்டால் வாழ்க்கையின் உச்சத்தை எட்டும் வகையில் பணியாற்றும் இடத்திலோ தொழிலிலோ அவர்கள் பல அதிசயங்களை நிகழ்த்துவார்கள். இவர்களை பார்த்ததுமே பிடிக்கும், பார்க்கவும் பிடிக்கும். மகர ராசியில் பிறந்த பெண்கள் முதல் நோக்கில் பார்க்கும் போது தோற்றப்பொழிவு இல்லாதது போல காணப்படுவார்கள். மகர ராசி பெண்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் மாநிலம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் வெளி தோற்றத்தை மட்டும் பார்ப்பவர்கள் ஏமாந்து விடுவார்கள். பார்த்தால் புரியாது, பார்க்கத்தான் பிடிக்கும் என்பது அவர்களுக்கு ரொம்பவே பொருந்தும். பழக அவர்களுக்குள் இருக்கும் சுட்டித்தனத்தை மற்றவர்கள் உணர்வார்கள். ஆடை அணிவதில் திடீரென மாறி செயல்படுவார்கள். தங்களுக்கான ஆடைகளை தாங்களே வடிவமைக்க முயல்வார்கள். இதில் அடுத்தவர்கள் பாணியை பெரும்பாலும் பின்பற்ற மாட்டார்கள். காரணம், பிறரை கவரும் வித்தை அவர்களுக்கு கை வந்ததாகவே இருக்கும். இயல்பாகவே அவர்களிடம் உள்ள புன்னகை பொதிந்த முகம் மற்றவர்களை இவர்கள்பால் ஈர்க்கும் சக்தி கொண்டதாக இருக்கும். மகர ராசி ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் மற்றவர்களைப் போலவே குறிக்கோளுடன் செயல்படுவார்கள். வாழ்க்கையில் சில இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டு அதை வெற்றியுடன் எட்டுவதில் முனைப்பு காட்டுவார்கள். சில நேரங்களில் அவர்கள் தங்கள் இலக்குகளை மாற்றிக்கொண்டு அனுசரித்து போவதும் உண்டு. தங்களுக்கு பொருத்தமானவற்றையே அவர்கள் தேர்வு செய்வார்கள். அதே போல அவர்களுக்கு விருப்பமானவர்களுக்கும் அவர்களுக்கு விருப்பமானவர்களை அவர்களே தேர்ந்தெடுப்பார்கள். பிடித்தமான வேலையை செய்து கொண்டிருக்கும் போதே திடீரென அதை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்வார்கள். மாறுபட்ட ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் தங்கள் பணியை தொடங்குவார்கள். அவ்வாறு அவர்கள் தேர்ந்தெடுக்கும் துறை அவர்களுடைய காதலருக்கோ நண்பருக்கோ கணவருக்கோ பிடித்தமானதாக இருக்கும். அந்த அளவுக்கு சமரசங்களை மேற்கொள்வார்கள். அவர்களிடம் காணப்படும் சோம்பல் பல தீமைகளுக்கு வழிவகுக்கும். அது அவர்களது முன்னேற்றத்திற்கு தடையாக அமைந்துவிடக்கூடும். தங்களது சுய முன்னேற்றத்தில் கவனமாக இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த திறமை இருந்த போதிலும் மேற்கூறிய மெத்தனப்போக்கு எழுமானால் இலக்குகளை எட்ட முடியாமல் சிரமப்படுவார்கள். மகர ராசி பெண்களுக்கு சுயமரியாதை அதிகமாக இருக்கும். எந்த நிலையிலும் சுயமரியாதையை கடைபிடிக்க தவற மாட்டார்கள். உள்ளூர நம்பிக்கை இழப்பதாலேயோ அல்லது அவர்களுடைய பணிந்து போகும் தன்மையாலேயோ சுயமரியாதையை வெளிக்காட்டுவார்கள். அதற்கு அவர்களிடம் தன்முனைப்பு இல்லை என கருதிவிட முடியாது. தன்முனைப்பை விட சுயமரியாதையை
உணர்ச்சியையே அதிகமாக வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களால் தங்கள் உணர்ச்சிகளை பெரிய அளவில் மறைத்துவிட முடியாது. அவர்களையும் மீறி அது வெடித்து கிளம்பும். சிலருடன் தகராறுகளோ அல்லது கருத்து வேறுபாடுகளோ ஏற்படும் போது அவர்களால் பணிந்து போக முடியாது. மன்னிப்பு கேட்கவும் மாட்டார்கள். மகர ராசி பெண்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். எந்த நேரத்திலும் அதிக பொறுப்புணர்ச்சியுடன் இருப்பது போல காட்டிக்கொள்வார்கள். தாயார் வெளியே சென்றிருக்கும் போது குழந்தைகளை கவனித்துக் கொள்வார்கள். பள்ளியில் ஆசிரியர் இல்லாத போது சக மாணவர்களை கவனித்துக் கொள்வது போல குழந்தைகளையும் பார்த்துக் கொள்வார்கள். குழந்தைகளிடம் விளையாட்டு காட்டி அவர்களை உற்சாகமாக வைத்திருப்பார்கள். இத்தகைய குணம் அவர்கள் மீது மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் நம்பகத்தன்மையையும் ஏற்படுத்தும். இந்த குணம் கொண்ட இவர்கள் மற்றவர்களிடம் பொறுப்பற்ற தன்மையை பார்க்கும் போது சகித்துக் கொள்ள மாட்டார்கள். மகர ராசியை சேர்ந்த பெண்களுக்கு நடத்தைதான் முக்கிய குணமாக அமையும். அவர்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எத்தகைய சூழ்நிலையில் வளர்ந்திருந்தாலும் சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல நன்னடத்தை உடையவர்களாக இருப்பார்கள். இது மற்றவர்களிடம் இல்லாத அரிய குணமாக அவர்களிடம் வாய்க்க பெற்றிருக்கும். மகர ராசி பெண்கள் உலகத்தில் உள்ள அனைத்து நல்ல விஷயங்களையும் விரும்புவார்கள். அவர்களிடம் கட்டுப்பாடான உணர்வுகள் இருந்த போதிலும் ஆசைப்படுவதில் அளவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விரும்பும் பொருட்களின் பட்டியல் மிக நீண்டதாக இருக்கும். சில வேளைகளில் வேண்டுமானால் அது சிறியதாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்கும் இடத்தில் ஏமாற்றத்துக்கும் பங்கிருக்கும். குறுகிய கால நீண்ட கால ஆசைகளை பட்டியலிட்டு மனதில் பதுக்கி வைத்திருப்பார்கள். அது கிடைக்காத போது ஏமாற்றம் மற்றும் சிலர் நமக்கு வாய்த்தது இவ்வளவுதான் என வெறுத்து போவதும் உண்டு. நடக்கின்றதோ இல்லையோ ஆசைப்படுவதில் என்ன தவறு என்று நினைப்பார்கள். ஆனால் மகர ராசி பெண்கள் தங்கள் ஆசைகளை உற்ற தோழர்களை தவிர மற்றவர்களிடம் தெரிவிக்க மாட்டார்கள். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் குணமே இவர்களில் சிலரை வாழ்க்கையில் சாதிக்க தூண்டுவதும் உண்டு. அவரது நிலைக்கு ஏற்ப இந்த குணாதிசயத்தில் மாற்றம் இருக்கும். மகர ராசி பெண்களின் உள்ளம் மர்ம நாவலில் வரும் துப்பறியும் நிபுணரை போல எந்த நேரமும் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அவர்கள் விரும்பியது கிடைக்காத போது மற்றவர்கள் மேல் கோபப்படுவார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படுபவராகவும் தேவையற்ற விஷயங்களை அலசி அதனால் பிறருக்கு எரிச்சல் ஏற்படுத்துபவராகவும் இருப்பார்கள். வயது ஏற ஏற அனுபவம் அவர்களை பக்குவப்படுத்தும் என்பதே உண்மை. பொதுவாக அவர்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதன் மூலமே சிக்கல் இல்லாத வாழ்க்கை முறை அமையும். மகர ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்களுக்கு அநேகமாக சந்தேக குணம் இருக்காது. அவர்களுடைய இயல்பான குணத்தால் மற்றவர்களை எளிதில் நம்பிவிடுவார்கள். ஏதாவது சந்தேகம் ஏற்படுமானால் தங்கள் மதிநுட்பத்தால் அதை மாற்ற முனைவார்கள். கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டாலும் எதிராளிகளை பிரித்து மேய்ந்து விடுவார்கள். எனவே மகர ராசி பெண்களிடம் மற்றவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதிகமாக பொறாமைப்படும் குணம் அவர்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை. ஒரு கட்டத்தில் பொறாமைப்படுவதை அவர்கள் சிரிப்பிள்ளைத்தனமாக கருதுவார்கள். ஓரளவுக்கு உள்ளதை வைத்து நல்லது செய்யும் மனப்பாங்கு அமைய பெற்று பொறாமை குணம் பெரும்பாலும் தலை தூக்காது. மகர ராசி பெண்கள் நேர்மைக்கு மிகுந்த மரியாதை அளிப்பார்கள். வாக்கு மாறுவது, நேர்மையற்று நடப்பது போன்ற குணங்களை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அதே சமயம் அவர்களிடம் மிகுந்த அன்பு, காதல் கொண்டவர்கள் தேவையில்லாமல் நடந்து கொண்டால் அந்த அன்பு மற்றும் காதலை அவர்கள் கண்ணை மறைத்து விடுவதும் உண்டு. அதனால் சிலர் இயற்கையிலேயே மற்றவர்களுடன் நெருங்கி பழகுவதை விரும்ப மாட்டார்கள். சிக்கலான தருணங்களை எப்படி கையாளுவது என்ற கலை மகர ராசி பெண்களுக்கு கைவந்த கலை. அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஏற்படும் இடைஞ்சல்களையும் களைய முற்படுவார்கள். எதற்காகவும் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். சிலருக்கு இன்னல்களே வாழ்க்கையாக அமைந்து விடுவதும் உண்டு. ஆனாலும் அதை வெற்றி கொள்வதை சாகசமாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெற அயராத முயற்சியை மேற்கொள்வார்கள். மகர ராசியில் பிறந்த பெண்கள் வெற்றிகளை குவிக்கும் போது அடக்கத்துடனே காணப்படுவார்கள். என் வெற்றியை பார் என்று உலகத்துக்கு பறைச்சாற்றி பகட்டு காட்டுவதை விட குடும்பத்தினருடன் அதை பகிர்ந்து கொள்வதிலேயே அவர்களுக்கு மிகுந்த விருப்பம் இருக்கும். ஆனால் தோல்வி என வந்துவிட்டால் அதை துளியும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். இயற்கையிலேயே இந்த ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கும் முதிர்ச்சியும் கூட தோல்வியில் பயனற்று போய்விடும். ஆனால் வயதும் அறிவும் முதிரும் பொழுது தோல்விகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் தோல்வியிலிருந்து வெளியே வந்து வெற்றியை குவிக்க 2 மடங்கு உழைப்பை கொடுக்க தவற மாட்டார்கள். வெல்லும் போது அமைதியும் தோற்கும் போது 2 மடங்கு வேகமும் காட்டுவதே அவர்களை தொடர்ந்து சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுவதை அவர்கள் உணர்வார்கள். மகர ராசி பெண்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் அதிக சிரத்தை எடுத்துக் கொள்வார்கள். வீட்டிலேயே விருந்து வைப்பதாக இருந்தாலும் சரி, வெளியில் உணவகங்களில் விருந்து அளிப்பதாலும் சரி, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சரியாக செய்வார்கள். விருந்தை எப்படி நடத்துவது, எப்படி விருந்து ஓம்புவது என அனைத்தையும் இழுத்து போட்டுக்கொண்டு துல்லியமாக செயலாற்றுவதில் அவர்களுக்கு நிகர் அவர்தான். இதே குண இயல்பு ஓரிடத்துக்கு அவர்கள் விருந்தாளியாக செல்லும் போது அவர்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். தரமான விருந்தோம்பலை அவர்கள் அதிகம் விரும்புவார்கள். மகர ராசி ஆதிக்கம் கொண்ட பெண்களுக்கு சில சமயங்களில் குழப்பமான மனநிலை ஏற்படும். தங்களுடைய தவறுகளுக்கு அவர்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள். தவறுகளுக்கு காரண காரியங்களை கற்பித்து
வைத்து அதிலிருந்து விடுபட பார்ப்பார்கள். நேருக்கு நேராக யாரிடமும் மோதுவதற்கு விரும்ப மாட்டார்கள். பொறுமை இழந்துவிட்டால் அவர்கள் தங்கள் இயல்பை மீறி வேறு மாதிரி ஆகிவிடுவார்கள் என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில சமயங்களில் சவால்களை சந்திக்கும் நிலை உருவாகும் போது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எந்த அணுகுமுறையை கையாண்டால் தப்பிக்கலாம் என்று கணக்கு போட்டு அதிலிருந்து வெளியேறி விடுவார்கள். எந்த வழியை பின்பற்றினால் உயரத்துக்கு செல்ல முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளும் தன்மை அவர்களிடம் அமைய பெற்றிருக்கும். அதனால் அவர்களையும் அறியாமல் பெரிய சவால்களை எல்லாம் சமாளிக்க நேரிடும். மகர ராசியின் ஆதிக்கம் கொண்ட பெண்களுக்கு தன்னம்பிக்கை குறைபாடு உண்டு. அதை அவர்களும் அறிவார்கள். ஆனாலும் தங்களது பழக்க வழக்கங்களால் தங்கள் பலவீனத்தை மறைத்து இயல்பாக இருப்பது போல காட்டிக்கொள்வார்கள். உள்ளுக்குள் தங்களுக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கின்றதே என்று உழன்றாலும் வெளியில் சாமர்த்தியமாக பேசி மறைத்து விடுவார்கள். அவர்களுடைய பலவீனத்தை நன்கு உணர்ந்த காரணத்தால் தவறு செய்ய உடன்பட மாட்டார்கள். அவர்களில் ஒரு பகுதியினர் பலவீனங்களை எப்படி சமாளிப்பது என்ற திறமையையும் பெற்றிருப்பார்கள். தங்களை பற்றிய விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தங்கள் தவறுகளை அல்லது பிழைகளை காரணம் கூறி தப்பிப்பதிலேயே கருத்தாக இருப்பார்கள். பண விஷயத்தில் இந்த மகர ராசி பெண்கள் கராராகவே இருப்பார்கள். உணர்ச்சி வசப்பட்டு அளவுக்கு அதிகமாக செலவழிக்க துணிய மாட்டார்கள். காதலுடன் ஊர் சுற்றுவதாக இருந்தாலும் அதிகமாக செலவும் வைக்க மாட்டார்கள். செலவழிக்கவும் விரும்ப மாட்டார்கள். மாறாக காதலனின் வங்கி கணக்கை அதிகரிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். மகர ராசி பெண்கள் தொழில் விஷயத்தில் அவர்களிடம் இருக்கும் முழு திறமைகள் அனைத்தையும் வெளிக்கொணர முற்படுவார்கள். அவர்களுக்கு பிடிக்காவிட்டாலும் பிறருடைய வற்புறுத்தலுக்காக சில வேலைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடும். திட்டமிடுதலில் அதிக நேரத்தை செலவழிப்பார்கள். மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு குடும்பம்தான் மையப்புள்ளியாக இருக்கும். அவர்களுடைய குடும்பத்தினருக்காக உழைக்க தயங்க மாட்டார்கள். உறவு எனும் பொக்கிஷத்தை காக்க அதிக சிரத்தை மேற்கொள்வார்கள். மகர ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்களுக்கு தனிமையும் ஒரு தவமாக மாறும் நிலை ஏற்படும். அவர்களை சேர்ந்தவர்களால் அவமானப்படும் நேரும் போது தனிமை கூட்டுக்குள் அடைந்து கொள்வதையே விரும்புவார்கள். ஆனால் அதிலிருந்து பாடம் கற்று சில நாட்களிலேயே இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள். வாழ்க்கையில் குடும்பம், வேலை போன்ற வழக்கமான பணிகளை விட விளையாட்டு, சமூக சேவை போன்ற மற்ற விஷயங்களில் ஆர்வம் கூடும். கேளிக்கை எந்த விதத்தில் இருந்தாலும் அதை விரும்புவார்கள். மகர ராசி பெண்கள் காதலில் விழுந்துவிட்டால் அவர்கள் நடை உடை பாவனைகள் எல்லாம் முழுமையாக மாறிவிடும். எந்த குடும்பத்தை அதிகமாக நேசித்தார்களோ காதலுக்காக அந்த குடும்பத்தையும் எதிர்த்து போரிட தயாராகி விடுவார்கள். அவர்கள் காதலில் வெற்றி பெற எந்த முடிவுக்கும் தயாராக இருப்பார்கள். அதே போல என்ன ஆனாலும் காதலை துறந்து குடும்பத்துக்கு திரும்புவதை விரும்ப மாட்டார்கள். குடும்பத்தினரின் உதவிகளையும் பெற மாட்டார்கள். அன்பை உணர்ச்சியுடன் சேர்த்து அளிப்பதில் அவர்களுக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுடைய அதிகமான பாசம் சில சமயங்களில் நேர்மாறான விளைவுகளையும் ஏற்படுத்திவிடும். அவர்களுக்கு மதிப்பு அளித்து விரும்பியவர்களுடன் வெளியில் செல்ல இணங்குவார்கள். அவர்களுக்கு காதல் வந்துவிட்டால் அதன் அளவு எவ்வளவு என்பதை காட்ட முற்படுவார்கள். காதலனிடம் இருந்து அவர்களுக்கு தேவையானது பாதுகாப்பும் அரவணைப்பும் தான். அப்படிப்பட்ட ஒரு காதலுக்காக அவர்கள் உலகத்தையே இழக்க தயாராகி விடுவார்கள். வலிமையான தீவிரம் மிகுந்த ஆண்களையே அவர்கள் விரும்புவார்கள். ஆணாக இருப்பவன் அவர்களை ஆள வேண்டும் என கருதுவார்கள். ஜானபாகுவான தோற்றம் கொண்ட ஆண்களை அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் அவர்களை பாதுகாப்பார்கள் என நம்புவார்கள். நடைமுறை வாழ்க்கையில் இந்த அணுகுமுறை தோல்வியை சந்திப்பதும் உண்டு. தங்கள் காதலன் அவர்களிடம் மதித்து நடக்க வேண்டும் என ஆசைப்படும் அவர்கள் விசுவாசம், நம்பிக்கை இருவழிபாதையாக இருக்க வேண்டும் என்றும் கருதுவார்கள். காதலை முதலில் வெளிப்படுத்துவது ஆண்களாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். பாதுகாப்பு, அன்பு, காதல், குடும்பம், வீடு, குழந்தைகள் ஆகிய அனைத்தையும் யார் தருகின்றாரோ அவரே தங்கள் கணவர் என நம்புவார்கள். அவர்களுடைய அதிகமான எதிர்பார்ப்பு ஆண்களை பொதுவாக ஒதுங்கி செல்ல செய்துவிடுவதும் உண்டு. தோற்றத்தை பார்த்து ஒருவருடன் சேர்ந்து போக ஒப்புக்கொள்ளும் அவர்கள் அவருடைய குணநலன்கள் வெளிப்படும் போது அவரை புறம் தள்ளி விடுவார்கள். மதிப்புமிகு பொருள்களை விட காதலின் அன்பை வெளிப்படுத்தும் ரோஜாக்களை விரும்புவார்கள். காதலனுடன் ஒரு காஃபி குடிப்பதற்கு கூட ஆரம்பத்தில் பலமுறை யோசிப்பார்கள். அவர்கள் எண்ணங்கள் இணக்கமான சூழ்நிலை எட்டிவிட்டால் அதன் பின்னர் மதிய உணவு, இரவு உணவு மட்டுமல்ல எங்கும் சுற்றுவதற்கு தயாராகி விடுவார்கள். ஆனால் ஜாக்கிரதை, மகர ராசி பெண்களுடன் ஊர் சுற்றும் காதலன் அவர்கள் குடும்பத்தை பற்றி விமர்சித்தால் குலைந்தான். எனவே இனிப்பு தடவிய வார்த்தைகளை உபயோகிக்கும் வரையிலேயே அவர்களுடன் அவன் ஓட்ட முடியும்.